அருணிமா சின்ஹாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ஒரு இளம் பெண். அவங்களுக்கு கனவு என்பதே போலீஸ் வேலைக்கு போகணும்ன்றது. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ட்ரெயின்ல ஏறி வேலையில சேர்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்தில் அவங்க ரொம்ப வறிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து அவங்க அம்மா ஒரு தங்க சங்கிலி பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஒண்ணுதான் கழுத்துல இருந்தது. அந்த சங்கிலியை பறிக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. அருணிமா சின்ஹா போராடி இருக்கிறார். ஏன்னா போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற போது தங்க சங்கிலி திருட்டு கொடுத்துட்டு போய் போலீஸ் வேலைக்கு சேர முடியாது தானே சார். அதனால போராடி இருக்காங்க. இவங்க போராடின உடனே அந்த கும்பலுக்கு அது வெறியாயிருச்சு. அந்த சங்கிலியை பறிச்சுட்டு அவங்க அப்படியே ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளிட்டாங்க. அவர்களுடைய நேரம் பாருங்க, பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. கரெக்டா அந்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்க. எழுந்திருக்க முடியல. அவங்க எழ முயற்சி செய்வதற்குள் அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்து அவங்க காலை அப்படியே ஒண்ணு இல்லாம கூழா போச்சு. கால் போலீஸ் வேலைக்கு போக நினைச்ச சின்ன பொண்ணு சார். ஒரு கனவு அந்த இடத்துல கூழானது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? விதி பாரு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு. இப்போ அருணிமா சின்ஹாவுக்கு இந்த திருக்குறள் தெரிந்திருக்க வாய்ப்பு. அந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அவங்களுக்கு இருந்தது. விதி தானே, நீ தானே என்னுடைய காலை இந்த மாதிரி செஞ்சுட்ட, நீ என்ன நினைக்கிற, நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு பிறகு எழுதினா என்று அருணிமா சின்ஹா செயற்கை காலை பொருத்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். நடப்பதே அதிசயம் இருந்தது. ஆனா நடப்பதோடு மாத்திரம் இல்லாமல் மலை ஏறுகிற பயிற்சியையும் அருணிமா சின்ஹா எடுத்துக்கொண்டார். மலையே இந்த செயற்கை காலை வைத்துக் கொண்டு மலையில் ஏறுவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நமக்கு தெரியும். சாதாரண மலை, உங்க வீட்டு மலை, எங்க வீட்டு மலை, பரங்கி மலை கிடையாது. இமயமலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி காட்டினார் அருணிமா சின்ஹா. செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண், முதல் நபர் என்கின்ற பெருமைக்கு உரியவரானார். அப்போ விதி என்பது இழுக்க பார்க்கிறது. ஈரோடு தமிழன் ஒரு கவிதை எழுதுறாரு. நான் விரிவானம் என்னையா கிழிக்க பார்க்கிறார், நான் மழை பொறு துளி என்னையா உடைக்க பார்க்கிறார் என்று கவிதை எழுதுறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் அத்தனை பேரும், அது இயற்கையா இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும், நமக்கு எதிராக இருப்பது போல ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரும் சார் வாழ்க்கையில. அப்படி வருகிற போது உங்களுக்கு ரெண்டு பாதை இருக்கு. ரஜினி சார் சொல்லுவாரு, பூ பாதை சிங்க பாதை மாதிரி ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதை, இதுதான் என் விதி, வேற வழி இல்ல, இதை நான் ஏத்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும், எனக்கு வேற கதி இல்ல, இது ஒரு பாதை. இதைத்தான் 99 விழுக்காடு பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனா ஒரு விழுக்காடு இருக்காங்க பாருங்களேன், அவங்க சொல்றாங்க நான் இதை ஏத்துக்காம போராடினா. நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், சில சமயத்துல வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்ல செட்டில்டா இருக்கும் சார். செட்டில்டுனா வேலையா வச்சுக்கலாம், பிசினஸ் வச்சுக்கலாம், நல்லா போயிட்டு இருக்கும், பிரமாதமா இருக்கும். அப்படி லேசா ஒரு செருக்கு கூட வரும். எப்படி இருக்கீங்க, அது எப்படியோ வந்துடுறது இல்ல. ஒரு பதவிக்கு வர்ற போது கொஞ்சம் அப்படி மேல வர்ற போது உறவுக்காரெல்லாம் அங்கேயே தான் இருப்பான். இவர் கொஞ்சம் ஏறிட்டாருனாக்கா, மச்சான் நல்லா இருக்கியா, புது காரு, நீ முன்ன பாத்துருக்க மாட்ட, நீ இப்ப வாங்கிருக்கேன், அது கொஞ்சம் வரும் தானே சார். நல்ல செட்டில்டா இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு கீழே தள்ளிடும். ஒருத்தருக்குமே நடந்தது இல்லையா? என்னங்க அநியாயமா இருக்கு. எல்லாருக்கும் வரலாம் சார், வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம பிரார்த்தனை என்பது இருக்கிற இடத்துலயே இருந்து கிடைக்கிற கூழையே குடிச்சிட்டாவது போயிடலாம். ஆனா சில சமயம் அப்படி நடக்கும். இப்படி கீழே விழுந்துட்டா வாழ்க்கை எப்படி பார்க்குது? கீழே ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டு இருக்கிற மத்தவங்க எல்லாம் நின்று அவனை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு டைம் ஆச்சுங்க, அவன் போயிட்டே இருப்பான். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பல நாள் பயிற்சி கொடுத்து ரன்னிங் ரேஸ்ல ஓட வச்சாங்க. அந்த பிள்ளைகளை அந்த ஆசிரியர்கள் ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே ஓடணும், இந்த லைன்லயே ஓடணும், அங்க இங்க போக கூடாது. அங்க பாரு, அங்க ஒரு கயிறு கட்டிருப்பாரு, அங்க போய் யார் முதல்ல நிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய கப்பு கொடுப்போம். பல நாள் பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மாக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க நடக்கிறதே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் சார். அது ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுன்னா அது அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்ல, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விசில் ஊதியாச்சு, இந்த பிள்ளைங்க வந்து நல்லா செஞ்சாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை விழுந்துருச்சு சார். பாருங்களேன், பாக்கி எல்லா பிள்ளைகளும் நான் தான் முதல்ல போய் கப்பு வாங்கணும்னு எதுவுமே நினைக்கல. எல்லாம் திரும்பி வந்து இந்த விழுந்த பிள்ளைய தூக்கி விட்டுட்டு அது எழுந்த பிறகு எல்லாம் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்குது. நாம அவங்களே மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நம்ம பார்த்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களுடைய பெருந்தன்மை வார்த்தைகளால் அதை சொல்லாமல் இருக்கிறார்கள். அப்படித்தானே? இப்போ சில கவிதைகள் நாம் போகிற பாதையை